வணக்கம், நான் உங்கள் பைக் டெக்னீஷியன் சென்னையிலேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஸ்க்கு கேலிப்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஸ்க்கு கேலிப்பர் எப்படி மாற்றுறதுன்னு. அதுக்கு முன்னாடி இந்த கேலிப்பர்னால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வீலை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், சுற்றவே முடியாது உங்களால். ஸோ இந்த இதுதான் ப்ராப்ளம். இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பேனர் எடுத்துகிட்டு இதெல்லாம் லூஸ் பண்ணிடலாம். இது வழியாக தான் ஆயில் வரும். இந்த வாஷர்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுங்க. இதில் எதனா டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள், ஏன்னா இதனாலேயும் டிஸ்க் ஆயில் லீக் வரும். இதெல்லாம் செக் பண்ணி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து சர்வீஸ் பண்ணி போட முடியாது. இப்போ மாற்றுறதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. இதாங்க அந்த டிஸ்க்கு கேலிப்பரு. ஸோ இது வந்து ஒரிஜினல்லையும் இதே கம்பெனி பிராண்டு தான் வரும். ஸோ எண்டரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும். எம்ஆர்பி வந்து 1300 இது. ஸோ நீங்கள் ஓயில் வாங்க போனீங்கன்னா ஒரு 1500 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது 200 கம்மியாக இருக்கும். பட் எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான். ஓப்பன் பண்ணலாம். இதில் 2 கலர் வரும். சில்வர் ஒன்று வரும், பிளாக் ஒன்று வரும். இது வண்டியில் இருந்து சில்வர் தான், பட் நான் பிளாக் போடுறேன். ஸோ கொஞ்சம் பிளாக் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில்வர் வந்து லைட்டாக எதனா அழுக்கு பார்த்தாலும் தெரியும், பிளாக்கில் தெரியாது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஸ்க் பேட்லாம் அதிலே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணி மாட்டினா போதும். வாங்க மாட்டலாம். இந்த போல்ட் நெட்லாம் கொஞ்சம் செக் பண்ணிங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு. வாஷரை கரெக்டாக வச்சு போடுங்க. கீழே எல்லாமே கரெக்டாக மாட்டியாச்சு. அப்படியே மேலே செக் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர்லாம் போயிருக்குங்க. இது உள்ள ஒரு பிஸ்டன் ஒன்று வரும். ஸோ அதையும் மாற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் சொல்லுறது. அதுதான் இப்போ நம்ம கையில் போகிறோம். ஃபுல்லாகவே துருப்பிடிச்சிருக்குங்க, ஜாமாக இருக்குது. ஸோ நம்ம இதையும் மாற்றிடலாம். எம்சி கிட் இது பேர். ஸோ பிஸ்டனை எம்சி கிட் மாற்றினீங்கன்னா இப்போ நம்ம கீழே மாற்றிருக்கிறதும் இல்லையா, ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம புது வண்டியில் எப்படி டிஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக பிடிக்குதோ அதே மாதிரி இதுவும் பிடிக்கும்.
இதாங்க அந்த டிஸ்க்கு எம்சி கிட்டு. ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த கேலிபரை மாற்றினாலும் இந்த பிஸ்டனை மாற்றிங்க. பழசுக்கும் புதுசுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த இடம்லாம் நல்லா தேஞ்சிருக்கு, அதான் மாற்றுறோம் நம்ம. இது மாட்டும் போது சிலிக்கான் கிரீஸ் அப்ளை பண்ணி மாட்டுங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க, க்ளீன் பண்ணிட்டு மாட்டுங்க. நான் க்ளீன் பண்ணிட்டேன், ஜஸ்ட் வீடியோக்கோசம் அப்படியே மாட்டுறேன். இந்த லாக் மாட்டும் போது கவனமாக மாட்டுங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் ஒன்று இருக்கும், சீட்டிங் உட்காரத்துக்கு உள்ளே ஒன்று இருக்கும். ஸோ உள்ளே உட்கார வைக்கிறது மாட்டுங்க கரெக்டாக. ஏன்னா எல்லாருமே நிறைய தப்பு பண்ணுவாங்க, இங்கே மாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் மாட்டக்கூடாது. இதிலே 2வது ஸ்டெப் இருக்கும், அதில் மாட்டணும் எப்பயுமே, பார்த்துங்க. லிவரில் இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் வச்சு மாட்டிங்க, ரொம்ப வைக்காதீங்க, லிமிட்டாக வச்சா போதும். ஆயில் ஊற்றிடலாம் இதில். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பம்ப் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா நம்ம மேலே ஊற்றுற ஆயில் இந்த டீப் வழியாக இறங்கும். ஸோ இறங்கி தான் நம்ம இந்த கேலிபருக்கு போவோம். ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ப்ராசஸ் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆயிலே இருக்காது, ஏன்னா நம்ம எல்லா ஆயிலுமே கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக லெவலில் டாப் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்பயுமே ஒரே ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். டாட் 3னா டாட் 3, இது வந்து இப்போ ஊற்றுறது வந்து டாட் 3. டாட் 4னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ எப்போ மெயின்டைன் பண்ணாலும் எந்த ஆயில் ஊற்றுறமோ அது ஒரே இதுவாக ஊற்றிங்க. மேலே எல்லா ஆயிலும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஸோ எல்லாமே இந்த இதில் வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட்டு இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹேர் லாக் மட்டும் எடுங்க. இந்த மாதிரி பிரேக்கை நல்லா அழுத்தி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் இதை டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் இதை ஹேர் லாக் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தான் டிஸ்க்கு சுற்றணும். டைட்டாக இருந்ததுன்னா மைலேஜ் வராது, ரொம்ப டைட்டாக போகும் வண்டி, ஓட்டுறதுக்கே ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்காது. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. என் வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.